அம்மா, அப்பா, என்னால் முடியலையே. இந்த பாரத்தை என்னால் சுமக்க முடியலையே. ரொம்ப கஷ்டமாக இருக்கே. என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா? என்னை விடுவிக்கிறதுக்கு யாருமே இல்லையா? தானியலு, தானியலு, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் புலம்பிக்கிட்டே வர? அப்பா, என்னடா இது? இவ்வளோ பெரிய மூட்டை உன் முதுகுல இருக்கு. என்ன எழுதியிருக்கு? பாவ மூட்டை. என்னடா இது? யாக்கோபு, உனக்கு ஒன்று தெரியுமா? நான் சின்ன பிள்ளையிலேருந்து செஞ்ச பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி பெருகி இப்போ என் முதுகில் பெரிய மூட்டை ஆயிடுச்சுடா. நான் ரொம்ப கூனி இப்படி குறுகி போயிட்டேன்டா. இந்த பாரத்தை என்னால் சுமக்க முடியல. தயவுசெய்து இதை இறக்கி விட்றா. உன்னை கெஞ்சி கேட்குறேன்டா. டேய், நீ ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பு நல்லா வளர்த்து வச்சிருக்கடா. தயவுசெய்து இந்த மூட்டையை மட்டும் இறக்கி விட்டுறா. அவ்வளோதானடா, இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இங்கே வா, நான் தூக்கி இறக்கி விட்றேன் உனக்கு. வா. என்னடா? ஐயோ, என்னால் முடியாதுடா. தயவுசெய்து என்னால் முடியாது. நீ பேசாம உங்க அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ போய் கேளுப்பா. உன்னால் இறக்க முடியலன்னா பரவாயில்லடா, நான் பார்த்துக்கிறேன். எங்கள் அம்மா கிட்ட தான் போய் கேட்கணும். 10 மாதம் சுமந்த எங்கள் அம்மா கண்டிப்பாக இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பாங்க. அம்மா, அம்மா, என்னுடைய பாவ மூட்டையை தயவுசெய்து இறக்கி விடுங்கம்மா. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். உங்களால் முடியும். 10 மாதம் என்னை சுமந்து பெற்றீங்களே. ஏண்டா 10 மாதம் உன்னை வயிற்றுல சுமந்து கஷ்டப்பட்டு பெற்றது பத்தாதா? இன்னும் நீ பாவத்தை செஞ்சு இவ்வளோ பெரிய மூட்டையை வச்சிருக்கியே. சரி வா, நான் இறக்கி விடுறேன். அப்பா, என்னால் முடியலப்பா. நீ செஞ்ச பாவத்துக்கு எனக்கு பனிஷ்மெண்ட்டா? முடியவே முடியாதுப்பா. நீ பேசாம போய் உன் அப்பா கிட்ட இதை இறக்கி விட சொல்லுப்பா. அப்பா, அப்பா, என் பாவ மூட்டையை தயவுசெய்து இறக்கி விடுங்கப்பா. என்னால் முடியல. தம்பி, நான் உனக்கு அப்பயே சொன்னேன், சின்ன பிள்ளையிலேருந்து எவ்வளோ வான் பண்ணேன், பாவங்களை செய்யாதன்னு சொல்லி. இப்போ நீ பாவத்தை செஞ்சு செஞ்சு இவ்வளோ பெரிய மூட்டையாக்கிருக்கிய. சரி, நான் வேணா ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணுறேன். அந்த பாவ மூட்டையை இறக்க முடியுதான்னு பார்க்குறேன். ஐயோ, என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுறானே. என்னால் இந்த பாவ மூட்டையை இறக்க முடியலையே. தம்பி, என்னால் முடியவே இல்லைப்பா. நான் வேணா ஒன்று செய்கிறேன், காசு கொடுக்குறேன். பேசாமல் நீ டாக்டர்கிட்ட போயிட்டு பாவ மூட்டையை ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறியா? தயவுசெய்து நீ போப்பா. எவ்வளோ செலவானாலும் அதை நான் செய்கிறேன். தயவுசெய்து நீ போய் டாக்டரை பாரு. சரியப்பா. டாக்டர், என் பாவ மூட்டை என்னால் தாங்க முடியல டாக்டர். தயவுசெய்து இந்த பாவ மூட்டையை உங்களால் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க முடியுமா? என்ன டாக்டர் இது? என்னை விட பெரிய மூட்டையாக நீங்கள் வச்சுருக்கீங்க. டாக்டர், நீங்கள் எல்லாரும் உயிரையும் காப்பாற்றுறாச்சே. தம்பி, ஒன்று சொல்லவா? சொன்னால் நீயே பயந்துடுவாப்பா. நான் முதல்ல டாக்டரே கிடையாதுப்பா. கிட்னி திருட்டு, லிவர் திருட்டு, இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் நான் ஆட்களை பிடிச்சி அனுப்பிச்சிருந்தேன்ப்பா. அந்த பாவத்துக்காக தான் நான் இப்போ இந்த பாவ மூட்டையை சுமந்துட்டுருக்கேன். நானும் டாக்டர்கிட்ட போய் கேட்டேன்ப்பா. டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா. இப்போ என்னதான் பண்ணுறது? இதுலேருந்து விடுதலை தருவதற்கு யாருமே இல்லையே. என்னால் முடியவே இல்லையே. எத்தனையோ மக்கள் அந்த இன்னும் பழைய பாவத்திலே இருந்துட்டு வெளிவர முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பழைய பாவத்திலேருந்து வெளியில் வந்து ஒரு புதிய வழி இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஆமாங்க, நிறைய குடும்பங்கள் பிரச்சனையில் அப்படியே தான் உட்காந்துருக்குறாங்க. வெளியே வரத்துக்கு முயற்சி எடுத்தால் தானே வெளியே வர முடியும்.
தேவனுடைய வார்த்தையாகிய அந்த பொக்கிஷத்தை தொடாம எப்படிங்க வழி திறக்கும்? பொக்கிஷம்னா வேற என்ன? இந்த வேத புத்தகம் தான் பொக்கிஷம். இந்த பைபிளுக்குள்ளே இல்லாதது எதுவுமே கிடையாது. இதை படித்தா இருளில் இருக்க ஜனங்கள் வெளியில் வந்துடுவாங்க. கஷ்டப்படுற ஜனங்கள் கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. இந்த வேத புத்தகத்தை ஒழுங்காக வாசித்து அதன்படி நடந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை வந்துடும். பழைய கதைகள் பேசுகிறேன், புதிய பாதை தேடுகிறேன், வாழ்வின் அர்த்தம் கேட்கிறேன், வானம் எங்கே சொல்கிறேன். வேதம் வேதம் ஒரு பொக்கிஷம், அதுதான் எனது ஜீவன் ஜீவன். புனித புத்தகம், அதுதான் நித்தம் வழிகாட்டும் மொழி அதுவே. வேதம் வேதம் ஒரு பொக்கிஷம், அதுதான் எனது ஜீவன் ஜீவன். புனித புத்தகம், அதுதான் நித்தம் வழிகாட்டும் மொழி அதுவே. இருளில் இருக்கும் மானம் ஒளியை தேடும் தினம் தினம். உண்மை எங்கே கிடைக்கும், அமைதி எங்கே நிலைக்கும். வேதம் வேதம் ஒரு பொக்கிஷம், அதுதான் எனது ஜீவன் ஜீவன். புனித புத்தகம், அதுதான் நித்தம் வழிகாட்டும் மொழி அதுவே. கேள்விகள் நிறையவே, பதில்கள் தேடவே, வாசித்து பார்த்தால் புரியும், வாழ்வின் ரகசியம் விரியும். வேதம் வேதம் ஒரு பொக்கிஷம், அதுதான் எனது ஜீவன் ஜீவன். புனித புத்தகம், அதுதான் நித்தம் வழிகாட்டும் மொழி அதுவே. ஐயா ஐயா, உங்களை பார்த்தா ஏதோ பாஸ்டர் மாதிரி தெரியுது. இந்த பாவ மூட்டையை இறக்குறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? நான் எல்லார்ட்டையும் போய் கேட்டு பார்த்துட்டேன், ஒருத்தராலையும் இறக்க முடியல. தம்பி, இந்த பாவ மூட்டையை இறக்குறதுக்கு இந்த உலகத்தில் உள்ள மனுஷன் யாராலும் முடியாது. இந்த உலகத்தில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இருக்கு. அதனால நீ என்ன பண்ணுனா, ஜெபம் பண்ணு, உன்னுடைய பாவத்தை எல்லாம் நீ அறிக்கையிடு. அப்பொழுது தான் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்பொழுது தான் இந்த பாவ மூட்டை உன்னை விட்டு இறங்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு இயேசு சொல்லியிருக்கிறாரு. அந்த வார்த்தையை விசுவாசித்து நீ இயேசுவை கூப்பிட்டேன்னா கண்டிப்பாக வந்து உன் பாவ மூட்டையிலேருந்து உன்னை விடுதலை கொடுப்பாருப்பா. இன்னொன்று சொல்கிறேன் கேளுப்பா, இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டேன்னா இந்த உலகத்தில் வாழ்ந்தது இல்லாமல் நீ மரித்த பிறகும் பரலோகத்தில் போய் நித்தியமாக வாழ முடியும்ப்பா. அதுக்காகவும் நீ கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்ப்பா. இயேசு கிறிஸ்தா யாருங்க? அவர் தேவனுடைய குமாரன். அவர் மனித உருவம் எடுத்து இந்த உலகத்தில் பிறந்தார். எதுக்கு தெரியுமா? இந்த மாதிரி பாவத்தில் கஷ்டப்படுறவங்கள பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும்னு தான் அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். சிலுவையில் மரித்தார், அவருடைய இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தால் நான் கழுவப்படணும்னு சொல்லி யார் யாரெல்லாம் உண்மையாக அவரை விசுவாசித்து கேட்குறாங்களோ அவர்களுக்கு தான்ப்பா அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு வரும். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்கிறார். குருடர்கள் கண் பார்வை அடைந்திருக்கிறாங்க, செவிடர்கள் காது கேட்டிருக்காங்க, முடவர்கள் நடந்திருக்காங்க. ஏன் உன்னை போல கூனி குறுகி நிற்கிறாங்களே, இவங்க கூட நிமிர்ந்திருக்கிறாங்கப்பா. இது எல்லாமே இந்த உலகத்தில் நடந்திருக்கு. மரித்தவங்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அவர் செய்யாத அற்புதமே கிடையாது. நீ அவருடைய பாதத்தில் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கேளு. கண்டிப்பாக அந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே உன்னுடைய பாவ மூட்டையிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க முடியும். நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தி நீர் வா என்று என்னை கூப்பிட்டீர் என் மீட்பரே. வந்தேன் நான் பாவிதான், என் நெஞ்சிலே கரை பிடித்திருக்குதே என் கரை நீங்க இப்போது என் மீட்பரே. வந்தேன் நான் பாவிதான். அப்பா பிதாவே, இயேசுவே, என்னுடைய பாவங்களை எல்லாம் நீங்கள் மன்னிச்சிருங்கப்பா. நான் சிறு பிள்ளையிலேருந்து செஞ்ச எல்லா பாவத்தையும் உம்முடைய இரத்தத்தால் கழுவுங்கப்பா.
என்னை தயவு செய்து இந்த பாவ மூட்டையிலிருந்து விடுவீங்கப்பா. பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உங்கள் ஒருவருக்கு தான்ப்பா இருக்குது. என்னை மன்னிச்சிங்களேப்பா, அதற்காக நன்றி சொல்கிறேன்ப்பா. இனிமே என் வாழ்க்கையில் எந்த பாவம் செய்யாதபடி நான் ரொம்ப ஜாக்கிரதையாக வாழ்வேன். ஒவ்வொரு வாரமும் ஆலயத்தை தேடி ஓடி வருவேன். நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன். நான் இனிமே நல்லா வேதம் வாசிப்பேன்ப்பா. உம்முடைய அன்பின் கட்டளைகளை எல்லாத்தையும் கை கொள்ளுவேன்ப்பா. பிறந்தார் நம் இயேசு பிறந்தார், பிறந்தார் நமக்காகவே அவர் பிறந்தார், பிறந்தார் நாம் இயேசு பிறந்தார், பிறந்தார் பிறந்தார் நமக்காகவே அவர் பிறந்தார், பிறந்தார். மகனே இடங்கொள், பயப்படாதே. பாவம் செய்யாதவர்கள் உலகில் உண்டோ? என பார்க்க இந்த உலகத்திற்கு வந்தேன். எல்லோரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள். எனவே மகனே, நீயும் அவர்களில் ஒருவன் அல்லவா? வருத்தப்படாதே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இனிமேல் பாவம் செய்யாதே. இனி உன் பாவ மூட்டை உனக்கு தொல்லை தராது. பரிசுத்தமாய் நடந்து கொள். ஆலயத்திற்கு தவறாமல் செல். வேதத்தை வாசித்து தியானி. அந்தி சந்தி மதியான வேளை எந்த நேரமாகவும் ஜெபம் செய். ஜெபமே உனக்கு ஜெயம் தரும். இதை செய்யும்படி மற்றவர்களுக்கும் சொல். பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. நான் திரிந்து பாவப்பழியதை சுமந்தலைந்து அவர் அன்பு என்னை கவர்ந்ததே. இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே.